தேள் கொட்டினா வலிக்கும், பாம்பு கொத்தினாலும் வலிக்கும். ஆனா முடி கொட்டினா வலிக்குமா? ஒருத்தர் வந்து கிச்சன்ல அடிக்கடிக்கு போய் சக்கரை டப்பா திறந்து பார்த்தானா இருக்கா இல்லையா. சக்கரை சாப்பிடணும். ஏன் சக்கரை சாப்பிடணும்னு ஆசை? ஏன் கேட்டா டாக்டர் சொல்லியிருக்காராம் உங்களுக்கு சுகர் இருக்கான்னு அப்பப்போ போய் செக் பண்ணி சுகர் செக் பண்ணுறானா அவர் பாடியை செக் பண்ணா சக்கரை டப்பா திறந்து லைஃப்ல ஒரு ரொம்ப முக்கியமான ஜோக். இப்ப லைஃப்ல வந்து ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பாடிக்கும் பாடும். ஒண்ணுமே இல்லைன்னா என்ன ஆகும்? மறந்தே போயிட்டேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டேன். வெரி குட். புல்லு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியுமா? ஏன்னா ஒரு மாடு கூட கண்ணாடி போடவே இல்லையா. கண்ணாடி கைட்டி வச்சிடலாம். ஒரு ஃபேமிலியில எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்களாம். அந்த ஃபங்க்ஷன்ல ஒருத்தர் மட்டும் பைனாப்பிள் எடுத்துட்டு போனாராம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வருவாங்க. சொந்தக்காரங்க வந்தா தெரியாது. அப்புறம் பேங்க்கு போய் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு கஸ்டமர் போனா அங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி எல்லா பர்டிகுலர்ஸும் கொடுத்தாச்சான். எல்லாம் வாங்கிட்டு அந்த புக்கை இப்படி எடுத்து வைக்கிறானா, அது இப்படி எடுக்க போனா அப்படியே ஷாக் அடிச்சுட்டு. ஆமா, ஏன்னே தெரியல இப்படி ஷாக் அடிக்குதேன்னு சொல்லி அந்த கிளர்க்கு கிட்ட பயந்துட்டு கேட்டா அவன் நீங்க கரண்ட் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணீங்க. அப்படியா? கரண்ட் அக்கௌண்ட்னா ஷாக் அடிக்குமா? அப்படின்னா நான் எஸ்பி அக்கௌண்டே ஏன்பா இந்த மாதிரி என்ன வாதிக்கிறீங்க? புக்கத்தோடவே எஸ்பி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கலாம். ஆமா, எஸ்பி அக்கௌண்டே ஓபன் பண்ணிருக்கலாம் தோணுது. அதெல்லாம் தெரியலப்பா எங்களுக்கு. இது வரைக்கும் எல்லாரும் கேட்டு ரசிச்சிருக்கோம். நாங்கெல்லாம் ரசிச்சோம்ப்பா ஜோக்க. நீங்க எல்லாமே எல்லாம் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க நினைக்கிறோம். ஓகே. எங்க ஜோக்கெல்லாம் எங்க கடி ஜோக்ல எல்லாம் கேட்டு எங்க கடி ஜோக்ஸ் எல்லாம் கேட்டு சிரிப்பு வந்துச்சா?